ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரை. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். அதே சமயம் வெறும் சாதம் இருந்தால் கூட இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து அது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். கலக்கிறதுக்கு தண்ணி பயன்படுத்தாமல் எண்ணெயை பயன்படுத்தி கலந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா எல்லாமே கத்திரிக்காயோட நல்லா ஒட்டியிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெயை கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை மொறுன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெறும் சாதத்தோடு இதை சேர்த்து கலந்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி பதம், அதாவது தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்க்காமல் நம்ம வெறுமனவே சாப்பிட்றதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ரொம்ப வெறுமாக ப்ளெயினாக பண்ணாமல் இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ இந்த வெங்காயம் இந்த கத்திரிக்காய் ரெண்டும் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. முக்கியமாக நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். இது நல்லா இன்னும் வாசனையை தரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 பல் பூண்டு எடுத்து தோலோடு நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வெங்காயம் வதங்கிறதுக்கும் வெங்காயத்தோடைய டேஸ்ட்டை இன்னும் எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி கத்திரிக்காயும் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழேருந்து மேலே எடுத்து கொடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகும். கத்திரிக்காவை சேர்த்த உடனே கிண்டாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விடலாம். அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். ஸோ கத்திரிக்காய்க்கு நம்ம இன்றைக்கி உஜாலா கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். ஸோ நாட்டு கத்திரிக்காய் என்ன டைப் ஆஃப் கத்திரிக்காய் கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்குறப்ப சீக்கிரமாகவே வெந்துடும். சேம் டைம் கத்திரிக்காவை நம்ம யூஸ் பண்ணுறப்ப கத்திரிக்காய் கட் பண்ணோடனே கருப்பாயிடுது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்காக என்ன பண்ணலான்னா, கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே செய்யணும். சம்டைம்ஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுட்டு அந்த மாதிரி வாஷ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு தென் கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்னா, கத்திரிக்காய் ஒரு தண்ணியில் சேர்க்குறப்ப அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை கட் பண்ணி அதில் போட்டுடலாம். ஸோ இது சீக்கிரமாக கருப்பாகாமல் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கத்திரிக்காயோடைய கலர் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய். ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கத்திரிக்காயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்லைஸாக கட் பண்ணுறப்ப இன்னும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இதை நீட்டாக தான் கட் பண்ணி சேர்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ரவுண்ட் ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க மசாலாக்களே போதுமானது. இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் இதில் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணும்போது கத்திரிக்காவுடைய கலர் சீக்கிரமாக கருப்பாயிடுது அப்படின்னு நம்மள பல பேர் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஸோ கலர் சீக்கிரமாக கருப்பாகாது. ஸோ கத்திரிக்காவுடைய கலர் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்மிலே வச்சு நம்ம பண்ணுறப்ப இந்த ஃப்ரை ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். எனக்கு இதுவே போதுமான அளவு. ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போயே தெரியும் கத்திரிக்காய் நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஒரு மொறுமொறுனும் இருக்குது. ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் கூட. சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காவை பிணைஞ்சி சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.